வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2026க்கான சட்டமன்றத்திற்கான தேர்தல் தேதி இன்னும் ஒரு 10-15 நாட்களில் அறிவிக்கப்படலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. யார் யாருடன் கூட்டணி என்கிற ஒரு கேள்வி. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2018 இறுதியில் அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி என்பது இன்னும் அப்படியே உறுதியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டணி தொடர்வது மட்டுமல்ல, இன்னும் மேலும் பல கட்சிகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளில் இருந்தும் ஆளுமைகள் திமுகவை தேடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு சொல்லாடலை இப்பொழுது கையாள்வது உண்டு. அதாவது பாசிசத்திற்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று டெல்லியை எதிர்க்கும், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்றுதான் முதலமைச்சர்கள் சொல்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு வலு சேர்க்கிற விதமாக பல்வேறு கட்சியினரும் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களை சொல்லியும் கூட நம்மால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கட்சியினாக அடையாளமாக என்று பார்த்தால் தேமுதிக முதல் நேற்று வரைக்கும் OPS அவர்கள் வரை, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வரை திமுகவினுடைய தலைவரை, திமுக கூட்டணியை தேடி வந்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய அவருடைய கரம் ஏற்கனவே பலமாக இருக்கும் நிலையில் மேலும் மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் திமுகவை நோக்கி அவர்கள் வருகிறார்கள் என்பது குறித்து விரிவாக நபாதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நேற்றைக்கு OPS அவர்களுடன் இணைந்து திமுகவில் இணைந்தோருமான ஐயப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று ஜூம் வாயிலாக ஹரிஷ் முகமது இப்ராஹிம் அவர்கள் அரசியல் விமர்சகர், அவரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவினுடைய தரப்பிலிருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். முதல்ல நான் ஐயப்பன் சார் கிட்ட ஆரம்பிக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்கள் சார், நேற்றைக்கு வந்து திமுக இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திமுகவை தேர்ந்தெடுக்கணும், அதிமுக அப்படிங்கிற அணியிலிருந்து இங்கே வரணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? கலைஞர் டிவி நிர்வாகத்திற்கும் கலைஞர் டிவி நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அண்ணன் OPS அவர்கள் 3 முறை புரட்சித் தலைவர் அம்மாவால் தமிழ்நாடு முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர். நல்ல பண்பாளர், தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர். அவரும் நானும் நேற்றைய தினம் முத்தமிழறிஞர் கலைஞரின் தவப்புதல்வன், திராவிட மாடல் ஆட்சி தந்த திராவிட நாயகன், தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் முன்னிலையில் எங்களை மனப்பூர்வமாகவும் ஒரு நம்பிக்கையோடும் நாங்கள் எங்களை இணைத்து கொண்டோம். இந்த இணைப்பிற்கான காரணம், அண்ணன் OPS அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறார். தூக்கி எறியப்பட்ட அண்ணன் OPS அவர்கள் இந்த பிரிந்து கிடக்கின்ற சக்தி ஒன்றாக இணைய வேண்டும். அப்படி ஒன்றாக இணைந்தால்தான் நாம் அம்மாவின் ஆட்சி தர முடியும் என்று பல முறை தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் அதிமுக உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் வாயிலாகவும் போராடி போராடி கூறிக்கொண்டே வந்தார். சரிங்க. அதற்கெல்லாம் செவிசாய்க்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்த பிரிந்து கிடக்கின்ற சக்தியை ஒன்று சேர்த்து நாம் அம்மாவின் ஆட்சி தர வேண்டும் என்ற சிந்தனைக்கே எடப்பாடி பழனிசாமி வரவில்லை. சரி. அதனால் நமக்கு எந்த இடம் நம்மளை அரவணைக்கும், எந்த இடத்திற்கு சென்றால் நாம் தாயுள்ளத்தோடு வரவேற்று நாம் அந்த அதிகாரத்திற்கு நாம் செல்ல முடியும் என்ற சிந்தனை அவரிடம் உதித்தது. அப்படி பார்க்கும் பொழுது இன்று தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கி கொண்டிருக்கின்ற செய்கின்ற திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு நேரடியாக போய் சேருகின்ற திட்டங்களை, விடியல் பயணமாகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், அன்புக்கரங்கள் திட்டம், இப்படி குழந்தைகளுக்கு தாய் தகப்பனை இல்லை என்றாலும் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைகளின் வாழ்க்கை கடைசி வரை அந்த இளைஞர் பருவம் வரை அவர்களை வாழ வைப்பதற்காக ஒரு தாயாக தந்தையாக இருக்கின்ற நமது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்கள், சரி, விலையில்லா மிதிவண்டியாக, லேப்டாப் ஆகட்டும், மாணவர்களுக்கு நேரடியாக செல்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மகளிர் உரிமை தொகை என்பது
கடந்த மாதம் 5000 ரூபாய் ஒரே நாளில் வழங்கப்பட்டது. இது மக்களுக்கு நேரடியாக போய் சேருது. சரிங்க. அந்த விடியல் பயணம் என்றது அவங்களுக்கு பஸ்ஸு விலை அவங்களுக்கு விலை காசு இல்லாமல் கட்டணம் இல்லாமல் போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு மாதந்தோறும் இந்த சிறு தொழிலாளிகள், ஆமாம், இப்போ உதாரணத்திற்கு எங்கள் கிராம கொக்குளம், அந்த கொக்குளத்திலிருந்து உசிலப்பட்டிக்கு செல்லணும் என்றால் அது 10 ரூபா 15 ரூபாய் ஆகும். அது உசிலம்பட்டியிலிருந்து கிராமங்களுக்குள் பகுரணியாக இருக்கட்டும், நல்லத்தவன்பட்டியாக இருக்கட்டும், இந்த பக்கம் உத்தப்பநாயனூர், தொட்டப்பநாயனூர், இந்த சிந்தனைக்கிழமை நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கும். தற்போது நம்முடைய அமர்விலே திமுகவிலிருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். நான் பேசுறதுக்கு முன்னால ஐயப்பன் சார்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். பேசிக்கிட்டே இருந்தீங்க, பிரேக்கிங் செய்திகள் வந்தது. முதலமைச்சருடைய செயல்படுத்திய அந்த திட்டங்கள் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நீங்க பேரவையில முதல்வரை குறிப்பிட்டு பேசுனீங்க கடந்த வாரம் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல. அது எப்ப அந்த மனநிலைக்கு நீங்க வந்தீங்க? அப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது 5 ஆண்டு கால அசெம்பிளி நிறைவடைகின்ற நேரத்தில் தளபதி முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிறைவுரை ஆற்றிவிட்டு அந்த எதிர்கட்சி தலைவர்லாம் எல்லா தலைவர்களும் வாழ்த்தி பேசுகிறாங்க. சரி, அப்படி வாழ்த்தி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பேரவைத் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் 2 வார்த்தை வாழ்த்த சொன்னார். அது சரின்ட்டார். அப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல, அவர் ஐயப்பன் வாழ்த்துவார்னு சொல்லுங்க உடனே திடீர்னு என்னைய எந்திரிச்சு பேச சொல்லிட்டாங்க. நான் உண்மை கள நிலவரத்தை தான் பேசினேன். நான் இன்னும் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு இல்லை ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தோம், இல்லாட்டி அவர்கிட்ட அனுமதி கேட்டால் அதெல்லாம் பேசலை. மனசில் பட்டதை அப்படியே பேசினேன். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த திட்டங்கள்லாம் பேசிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையும் புரட்சித் தலைவர் அம்மா ஆசையும் அண்ணன் ஓபிஎஸ் வாழ்த்துக்களோடு தளபதி மீண்டும் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லி நான் அதை மனப்பூர்வமாக தான் பேசினேன். யாரும் சொல்லி கொடுத்தலாம் பேசலை. அந்த நேரத்தில் பேசணும்னு தோணுச்சு. அது அம்மா ஆசையும் தலைவர் ஆசையும் அவருக்கு என்ன இருக்கு. நான் அவங்க 2 பேரும் அந்த 2 தலைவருமே பொது சொத்து தானே. சரி, அவர்கள் பொது சொத்து. புரட்சி தலைவர் எல்லாரோடையும் எல்லா மதம் மொழி இனங்களுக்கு அப்பாற்பட்டவர் தானே. ஓகே, அதனால் நம்ம அவங்களுடைய ஆசை கிடைக்கும்னு சொல்லி மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியிலையும் அந்த சபையில் பேசி சபையை கலகலக்க வச்சுட்டு அந்த சபையை முடித்து வைக்க வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சு. அந்த பாக்கியமா நினைக்கிறீங்க? சரி சார், நிச்சயம். அப்ப நீங்க சொன்னது என்னன்னா, முதலமைச்சருடைய ஆட்சி இன்னும் ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க, அவர் அரவணைக்கிற அந்த குணம் எங்க போனா எங்களுக்கு அந்த அரவணைப்பு கிடைக்கும் நாங்க நினைச்சோம். அது முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. வேற சாய்ஸ் இல்ல, வேற சாய்ஸை நாங்க எதிர்பார்க்கல. ஓகே ஓகே, ஒரே வழி தளபதி ஸ்டாலின் தான். அவர் தலைமையில தான் நம்ம போய் ஐக்கியமாகணும். அவர்கிட்ட ஐக்கியமானமாக கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நிச்சயமா இப்ப சார் நம்ம பேசுவோம். அதாவது வேற வழி இல்ல, எங்களுக்கு ஆப்ஷன் முதலமைச்சர் மட்டும்தான் நீங்க சொன்னீங்க. அதிமுகவோட உங்களுக்கு மன சங்கடங்கள் இருக்கலாம், எடப்பாடி அவர்களோட இருக்கலாம், பாஜக ஒரு ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு சில பேர் கேள்வி வைக்கலாம். அதை பத்தி பேசுறேன் கண்ணதாசன் சார். மொத்தம் நான் பேசிட்டு வந்துடுறேன். கண்ணதாசன் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது ஒவ்வொரு தேர்தலும் வரும்போது ஒரு கூட்டணியில இருக்கிறவங்க இருக்கலாம், இல்ல பிரிந்து போகலாம், புதிய கட்சிகள் வரலாம். ஆனா இந்த 2020 தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வழிகளும் திமுகவை நோக்கியே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இதை நோக்கி வர்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வழக்கமான தேர்தல் மாதிரி தெரியலையே. அதற்கு முன்பாக நாளை பிறந்தநாள் காணவிருக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற தலைவரும் முதலமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கலைஞர் தொலைக்காட்சி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த 2026 தேர்தல் களம் எல்லாருக்கும் விசித்திரமானதாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பிறகு எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்க்காமல், எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களையும் எதிரிகளாக பார்க்காமல் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து சட்டப்பேரவையில் பார்க்கலாம். ரொம்ப இயல்பாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன், அண்ணெல்லாம் வருவாங்க, சகஜமாக எல்லாரோடையும் பேசுவாங்க. அதிமுக காலத்தில் இதை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எதிர்த்து தரப்போட பேசிட்டா அவங்களுக்கு வாழ்க்கை போயிடும். தலையாட்டி ஐயப்பண்ண வழிமொழிகிறாரு. உண்மை எல்லாம் தெரிஞ்ச விஷயம், இல்லாத விஷயம் கிடையாது. அதாவது ஆனா இப்போ அப்படி கிடையாது. யார் யார்கிட்ட பேசுவாங்க, இயல்பா இருப்பாங்க. இந்த இப்படி ஒரு நாகரிகத்தை, நயத்தகு நாகரிகத்தை உருவாக்கியவர் நமது தளபதி அவர்கள். இன்னொன்று,
மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இணையும் போது ஒரு அறிக்கையில் சொன்னார், பேட்டியில் சொல்றார். 2 காரணங்கள் சொல்றார். ஒன்று, அண்ணா உருவாக்கிய இயக்கம். அண்ணா கற்றுக் கொடுத்தது கலைஞர் சொன்னது போல தனித்தனி தாய் பெற்றெடுக்க வயிறு தாங்க ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு தாங்க காரணத்தால் தனித்தனி தாய் பெற்றெடுத்த தம்பிகளேன்னு கலைஞர் சொன்னது போல அனைவரையும் சகோதர பாசத்துடன் அரவணைக்கக்கூடிய அண்ணா வழியில் நடக்கக்கூடிய தலைவர் இருக்கிறதுனால அந்த வழியில் அண்ணாவை சுட்டி காட்டி தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பேசினாங்க. 2வது, சாதனைகள். இந்த சாதனைகள் வெளிப்படையாக தெரியுது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே செஞ்சுட்டு சொல்லக்கூடிய சில காரியங்களை பார்த்தாங்க. இது அவங்களுக்கு தெரியும் இயல்பா. இன்னொன்று திராவிடம். திராவிட சிந்தனை உள்ளவர்களுக்கு திராவிடத்துக்கு எதிரான மாற்று கருத்துக்கள் போகாது. இந்த தினம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதுரையில் பிரதமர் வரப்போறார். மேடை அலங்காரம் நடக்குது. பெரியார் படம் இருக்குது. பெரியார் படத்தை வச்சது அதிமுக வச்சாங்க. இது ஆச்சரியமா இருந்து வச்சுட்டாங்க. ஆனால் அதை பிஜேபி எதிராக பெரியார் படத்தை எடுத்துட்டு அங்கே அவங்களுடைய கட்சியோட சின்னத்தை வைக்கிறாங்க. இந்த கட்சி பிஜேபி கட்சியோட சின்னத்தை வைக்கிறாங்க. அப்போ தமிழ் மண்ணில் பெரியாரை அகற்றிவிட்டுத்தான் அரசியல் நடத்த வேண்டும் என்ற சூழலுக்கு அதிமுக இப்பொழுது இருக்கிறது. அதுதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. திராவிடம் தான் வேணும், திராவிட சிந்தனைகள் திராவிட கருத்துக்கள் உள்ளதான் வேணும். இதுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது. இப்போ சகோதரர் ஐயப்பன் கூட அவங்க பேசும்போது சொன்னாங்க, இதே போல எல்லாரும் நல்லது வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய பெண்களும் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சி நடக்குது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பெண்கள் வாக்குகள் எல்லாமே எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை நோக்கி தான் போகும். ஏன்னா அவர்கள் ஈர்க்கக்கூடிய வசீகரமான தலைவர்கள், அவர்களுக்கு செய்வாங்க. ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி இப்பொழுதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பெண்களை வாழ்வில் முன்னேற்றக்கூடிய ஒரு காட்சியத்தை செய்கிறாங்க. 1938 பெண்கள் மாநாட்டில் தான் செங்கல்பட்டில் பெரியாருக்கு தந்தை பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று அவர் தீர்மானம் நிறைவேற்றியதற்காக. அந்த தீர்மானத்தை 25/3/1989 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இயற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல. அதன் பின்னர் 2005ஆம் ஆண்டு ஒன்றியத்தில் கூட்டாட்சியில் காங்கிரஸ் கூட்டாட்சி சேரும் பொழுது அதை வலியுறுத்தி இந்த சட்டத்தை போலவே இந்தியா முழுவதும் கொண்டு சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 5ல திருத்தம் கொண்டு அதை சேர்த்தது திமுக அரசாங்கம். அப்போ பெண்களுக்கு சொத்துரிமை என்ற பெரியாரின் அந்த கனவை கொண்டு திமுக. ஆனால் பெரியார் படத்தை வைக்காமலே ஒரு கூட்டணி கட்சி கூட்டத்தை நடத்துவது அதிமுக. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு ஏற்றக்கூடியதாக இருக்கும்? இப்போ அவங்களாம் அதிமுகவில் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே அடிமைகள் கிடையாது. அவங்களுக்கு அந்த திராவிட சிந்தனைகள் திராவிட உணர்வுகள் தந்தை பெரியார் அண்ணா அதே போல் அவங்க தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களோட கருத்து இருக்கும். மோடியா லேடியா என்று கேட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வைத்துக் கொண்டு இவங்க கால கழுவி தடவி குடிச்சிட்டு இருக்காங்களே, எப்படி ஏற்றுக்க முடியல? அவங்க இந்த தொண்டர்களுக்குள்ள இந்த மன கிளர்ச்சியைத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சகோதரர் ஐயப்பன் போன்றவர்கள் இந்த வெளிப்படுத்தினாங்க. அது சட்டப்பேரவையில் வெளிப்படையாக பேசுறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு இதாக இருந்து. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மற்ற கட்சிகளிலிருந்து பிஜேபிக்கு போனால் அது ஞான ஸ்நானம். சரி. ஆனால் திமுக வந்தால் அது துரோகம். இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு தெரியல. அங்க போனோடனே நீங்க என்ன ஊழல் செஞ்சிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா இங்க சாதாரண இந்த மாதிரி ஒரு பாமர மக்கள்லேருந்து வந்தக்கூடிய ஐயப்பன் போன்ற சகோதரர்லாம் வந்தா அதெல்லாம் துரோகம் அப்படின்றாங்க. யாருக்கு யார் துரோகம் செய்யறது? திராவிட முன்னேற்ற கடந்த விலகி அதிமுக பிரிந்து சென்றது. அங்க இருப்பவர்கள் இங்கு வருவது, இங்க இருப்பவர்கள் அங்க செல்வதும் ஒரு இயற்கையான நிகழ்வாக தான் இருக்கு. யாருமே யாரையும் இல்லை. நெடுஞ்செழியன் திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளராக இருந்தார், நாவலர். அவர் அதிமுக போனார். அந்த நேரத்தில் துரோகம் யாருமே நாங்க சொல்லலையே. சரி, அவர் கருத்து வேறுபாடு மாறுபாடுகளுக்கு வந்துட்டாரு. ஆனா அப்பொழுது அதிமுக வேறு, இப்பொழுது எடப்பாடி கையில் இருக்க அதிமுக வேறு. தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள், தென்னாட்டு மக்கள், வீரம் செறிந்தவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள், மானம் உள்ளவர்கள், அவர்கள் இந்த எடப்பாடி செய்த துரோகத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். ஐயப்பன் போனவர்கள் தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் பாலில் சத்தியம் பண்ணி தான் போனோம். 2021 மக்கள் சத்தியம் ஆனாங்க. 2021 ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த 7.5% கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி
ஓட்டு கேட்டு வான்னா அப்படிதான் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அந்த கிளர்ச்சி இன்னும் 10.5 மன்னிக்கணும் 10.5. எனவே இந்த மக்களுடைய சிந்தனை, மக்களுடைய வெறுப்பா, எடப்பாடிக்கு மீதான எதிர்ப்புணர்வு, இவைகளெல்லாம் அவர்கள் மனத்தில் வந்து நிச்சயமா சார் நம்ம பேசுவோம். அதாவது முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதெல்லாம் கூட்டணி சேர்த்து தான் உங்களுக்கு வெற்றியான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம அதை பத்தியும் பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. சிந்தனை கிழமை நிகழ்ச்சியில் தற்போது சிறிய இடைவேளை. சிந்தனை கிழமை நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கும். ஹரிஷ் முகமது இப்ராஹிம், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் திமுக கூட்டணியை நோக்கி வர்றாங்க, முதலமைச்சருடைய தலைமையை புகழ்ந்து பேசி வர்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த 5 ஆண்டு காலத்திற்கான ஒரு சர்டிபிகேட்டா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழக அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல பொதுமக்கள்ல ஒரு இன்க்ளூசிவான குரோத்தை அடைஞ்சதுல இந்த அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்திருக்குது. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய ஒரு கோவிடினுடைய 2வது அலை ரொம்ப அதிகபட்சமாக வீரியமாக இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக அந்த கோவிஷீல்டு வேக்சினை செலுத்தியதாகட்டும், இல்ல கோவிடுக்கான ஒரு நேரடியாக பொதுமக்களுக்கு கொடுத்த ஒரு பண உதவிகளாக இருக்கட்டும், அதற்கப்புறம் வந்த ஒட்டுமொத்தமான பீரியடுமே அவர்களுக்கான ஒரு டெஸ்டிங் ஃபேஸாவே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு இவர்கள் கூறுற மாதிரி, எதிர்கட்சிகள் கூறுற மாதிரி 5.5 லட்சம் கோடியில வச்சிருந்தோம், 10 லட்சம் கோடியை ஆக்கி வச்சுட்டு போனீங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு எல்லாமே எதற்காக அப்படின்னா, அது வாங்கின கடன் எல்லாமே இந்த தமிழகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் இங்க ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு துறை சார்ந்தை காட்டிலும் இன்க்ளூசிவாக எல்லா மக்களையும், எல்லா பலதரப்பட்ட மக்களையும் ஒன்னா கொண்டு வந்து இந்த அமைச்சரவையின் கீழேயும் சரி, ஒவ்வொரு ஆட்சி அதிகாரத்துக்கு கீழேயும் சரி, ஒவ்வொரு பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்களையும் சரி கொண்டு வந்து நிப்பாட்டினதுல இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கிறது. சோ அப்போ எல்லாமே எவிடென்டா கண்ணு முன்னாடி தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் எவிடென்ட். நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்புறவங்க இந்த ஆட்சியினுடைய அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு அவர்களோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மைதான். அதை தாண்டி இன்றைக்கு டிஎம்டிகே ஆக இருக்கட்டும், இல்ல தலைவர் முன்னாள் ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், சிஎம் ஆக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேரும் வந்தது எதை காட்டுது? எல்லாம் தாண்டி 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை வந்து மிகப்பெரிய, அவர் சொல்லலாம், வெளி உலகத்துல சொல்லலாம் அவருக்கான போக்கிடம் இல்ல, இல்ல அவருக்கான புகலிடம் இல்ல அப்படிங்கலாம். ஆனால் அவர் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒருவர், அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாண்பை காப்பாற்றக்கூடியவர், அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக அவருடைய தலைமைக்கு கடைசி வரைக்கும் இருந்தவர். அப்போ அப்பேற்பட்டவர் வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அவர் உச்சபட்சமாக சிஎம் சேர 1க்கு 3 முறை, அது ஆக்சிடென்டா வந்துச்சா இல்ல அந்த அம்மையாரனுடைய கால சூழ்நிலை கொண்டு வந்துச்சான்னு பரவாயில்ல, ஆனால் அந்த தலைமைக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு லக்ஷ்மண் ரேகா கோட்டை தாண்டாமல் உறுதியாக நின்று வழி காட்டியவர். ஆனா அதே வழியை திரு எடப்பாடி பழனிசாமி பின்பற்றாரா கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ ஒரு தலைமையை அவ்வளவு அதிகாரத்துல இருந்தா கூட அதை மதிக்க வேண்டும் நினைச்சவர் இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்து இப்படி வந்திருக்காரு அப்படின்னா, இது இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சர்டிபிகேட்டா தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஆட்சி, நான் முன்னமே சொன்ன மாதிரிதான், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் உள்ளுக்கு விமன் பார்ட்டிசிபேஷன் கிட்டத்தட்ட 42 விழுக்காடு, இந்தியாவோட ஆவரேஜ் 20 விழுக்காடு தான். அப்போ நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டம், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்ல பெண்களுடைய விடியல் பயணமாக இருக்கட்டும், நான் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பறந்து தரப்பட்ட ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்னுடைய திட்டம். அப்போ அது எல்லாத்தையும் சமத்துவமாக ஆக்கி கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னேற்ற பாதைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும், ஒரு சில ஆட்சிகள்ல அதிமுகவினுடைய அவர்களுடைய 5-6 ஆண்டு கால ஆட்சி, 6 தரப்பு ஆட்சியில ஒரு செக்டார் மட்டும்தான் ஒரு குரோத்ல இருக்கும், மிச்ச செக்டார் எல்லாம் படுத்து கிடக்கும். சரி, ஆனா இங்க அது இல்ல. ஒட்டுமொத்தமாக விவசாயமா இருக்கட்டும், பொருளாதாரத்தினுடைய மைய கூறுகளாக இருக்கக்கூடிய மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்ல லெதர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், நிச்சயமா வளர்ச்சின்னு பேசினா ஒவ்வொரு செக்டாரை பத்தியும் பேச வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசாங்கம் செய்திருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. இப்போ எல்லாரும் ஓரணியில், முதலமைச்சர் சொல்ற மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சேர்ற மாதிரி இந்த சூழல் இருக்கிற போது, அது நிஜமாகிற போது பாஜகவுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? இதுல அதிகமா சொல்லப்படுகிற செய்தி என்பது பாஜகவுக்கா இல்ல அதிமுகவுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. அதிமுகவை ஒரு பொருட்டாகவே கருத வேண்டியதில்லை. ஏன்னா அதிமுக என்பது பாஜகவில் ஐக்கியமாகி விட்டதுங்கிறதை தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. எப்பம் ஒரு பெரியாரினுடைய கொள்கையில், எப்பம் பெரியார் வழி வந்த அண்ணா அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தூக்கி பிடிக்கிற அண்ணாவினுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய கட்சி பெரியார் அவர்களுடைய சிந்தனையில இல்லைன்னா கூட அவர்களுடைய படத்தை யூஸ் பண்றதுக்கு கூட டெல்லியினுடைய தலைமையை கேட்டுதான் யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. அப்படிங்கிற ஒரு அவலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதிமுக என்பதை இங்க எப்படி பாஜக வந்து அதிமுகவை சிதலமடை செய்து இவர்கள்
அவர்களோட நோக்கம் இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கிறது கிடையவே கிடையாது பாஜகவுக்கு. ஓ. அவர்களோட நோக்கம் எல்லாமே 2031 நேரடியாக திமுகவினுடன் மோத வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் அவர்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இதுதான் பீகாரிலும் நடந்தது, இதுதான் மகாராஷ்டிராவிலும் நடந்தது, உத்தரப்பிரதேசிலும் நடந்தது, வெஸ்ட் பெங்காலிலும் நடந்து கொண்டிருக்கிறது, கேரளாவிலும் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ இரண்டாவது கட்சியாக நேரடியாக ரீஜனல்ல இருக்கக்கூடிய திமுக அதிமுகவினுடைய போட்டியை சிதலமடைய செய்துவிட்டு அதிமுக என்பதை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. அதனுடைய மிக முக்கியமான சான்றுதான் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிற்குள்ள இணைக்காம அவரை திமுகவின் பக்கம் வர வச்சதுல பாரதிய ஜனதா கட்சியினோட பங்கு மிக முக்கியமான பங்கு. இல்ல கண்டிப்பா இதோட நீட்சியா ஹரிஷ், எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி. அதாவது ஒரு பக்கம் இதுல மெசேஜ் வந்து பாஜகவுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற தாண்டி தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல பாஜகவை எதிர்க்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இல்ல இன்னும் நடுநிலைத்தன்மை வைக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய பாடம் என்ன, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கா? எல்லாரையும் அரவணைச்சு எப்படி போராட வேண்டும்ங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கா? அதுல கண்டிப்பா அதனுடைய நீட்சி தான் பல்வேறு ரீஜனல்ல இருக்கக்கூடிய தாக்கரேஸ் முதற்கொண்டு பல்வேறு பேரும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் தான் இந்தியா குரூப்பினுடைய தலைவராக இருக்க வேண்டும், நீங்க தான் அந்த ஒட்டுமொத்த கூட்டறிக்கையை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. இங்க நீங்கள் செயல்படுத்தின திட்டங்கள் இங்க கிட்டத்தட்ட 11 பேர் ஆல்ரெடி கூட்டணியில இருக்கும் போது இன்றைக்கு 6 பேர் வந்து புதுதாக ஒற்றை இலக்க சீட்டை வாங்கிட்டு திமுகவினுடைய பேனர்ல வந்து இணையும் போது ஒட்டுமொத்தமாக தெரியுது ஒரு கோயலேஷன் தர்மாவை எப்படி ஃபாலோ பண்ணணும். ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக காங்கிரஸுக்கு பின்னாடி பல்வேறு சிக்கல்களை எழுப்பினா கூட அது எவ்வளவு அமிக்கபிளா சால்வ் பண்றதுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரணும். அந்த குவாலிட்டி இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய முகமாக மாற்றி இருக்கிறது. ஏன்னா அவரை தவிர்த்து இந்த இந்தியாவை பாசிசத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணியை ஒரு வலுவான தலைமையின் கீழ் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு தலைவர் இனிமே பிறந்துதான் வரணுங்கிறத ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ரீஜனல்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சான்று இன்றைக்கு தமிழகத்துக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு நற்சான்றிதழ். இதை வந்து எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் மிஸ் பண்ணுவாங்க? அதனுடைய ஒரு நீட்சி தான் இன்றைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் முதற்கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறத நான் பாக்குறேன். நிச்சயமா ஹரிஷ், தேங்க்யூ. எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயப்பன் சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட முதல் சுற்றுல ஒரு கேள்வி கேட்டேன். ஆப்ஷன் வந்து இருக்கிறது இன்னும் கூட. சில பேர் வந்து நாங்க அதிமுகவோட இணையில ஆனா பாஜகவோட இணைந்திருக்கிறோம் அப்படின்னு அதிமுகவுக்கு தொடர்பு கொண்டவங்க எல்லாம் சொல்கிற போது ஏன் அந்த வழியை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, திமுகவோட இணையறது அப்படிங்கிறது உடனே ஏற்கனவே கண்ணதாசன் சார் சொன்ன மாதிரி துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை உங்கள் மீது அங்கிருந்து திணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதனையும் மீறி எப்படி இந்த முடிவெடுத்தீங்க அப்படின்னு 2 கேள்வி. ஆரம்பத்தில் ஓபிஎஸ் அண்ணே பாஜக கூட்டணியில் இருந்துதான் ராம்நாடு தேர்தலை சுயேட்சையாக சந்திச்சார். ஆமா, எம்பி தேர்தலில். அப்போ வந்து ஏடிமிகே வந்து அங்கே டெபாசிட் இழந்துருச்சு. ஏடிமிகே வந்து டெபாசிட் இழந்துருச்சு. அப்போ பிஜேபியோட கூட்டணியாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ், அதே பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட கை ஓர்த்துருச்சு. எடப்பாடி பழனிசாமியோட கை ஓர்த்த பிறகு பிஜேபி வந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து நிறைய அறிக்கை விட ஆரம்பித்தார். அறிக்கை விடும்போது நமது கல்விக் கொள்கைக்கும் அறிக்கை விட்டார். அதே போல் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி தொகைக்கு நீங்கள் அந்த நிலுவைத் தொகையை கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டார். அப்படி அறிக்கை வெளியிட்டிருக்கும் போது 2 பேர் கை ஓர்த்ததுமே என்டிஏ கூட்டணியிலேருந்து நான் விலகிக்கிறேன், எனக்கு ஒட்டு வேணாம் உறவு வேணாம் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட இருந்த உறவை முறிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டார். சரி, வெளியே வந்த பிறகு இவங்களுடைய அதிமுகவுடைய அந்த கூட்டணியில் இணையமுண்டு எவ்வளவோ பல பேரோட பேசி பார்த்தா, தொலைக்காட்சி மூலமாக எல்லாம் பேசி பார்த்தா, அவங்க என்டிஏ எடப்பாடி குரூப்பு அதுக்கு செவிசாய்க்கவில்லை. சரிங்க, செவிசாய்க்காமல் அவங்க கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்ச பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் எங்கே போய் சேர்ந்தண்ணா? அவங்களுக்கு என்ன, அவங்க ஏன் சாட வேணும், சொல்லணும், எதுக்கு துரோகி யாருன்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா 4.5 ஆண்டு காலம் அம்மா இறந்த பிறகு 4.5 ஆண்டு காலம் வந்து ஆட்சி நிலைத்த இருக்கணுன்றதுக்காக ஆனால் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி தாங்கி பிடிச்சிருந்தார். தாங்கி பிடிச்சி 4 ஆண்டு கால ஆட்சியை வந்து நடத்திட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, சசிகலா சின்னம்மா வந்து
செயலுக்கு போகும்போது அந்த ஆட்சி யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? அதே துரோகி பழனிசாமிகிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. அது வந்து உடனே கட்சியில இருந்து சின்னமா நீக்கிட்டாரு. இதுக்கு பேர் துரோகம் இல்லையா? உன்னை முதலமைச்சர் ஆக்கணவங்களை கட்சி விட்டு நீக்கி விட்ட, 4 ஆண்டு காலம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்த OPS நீ கட்சி விட்டு நீக்கி விட்ட, இதுக்கு பேர் தான் துரோகமா? ஒரு தளபதி ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்கின்ற தளபதி ஸ்டாலின் வந்து நான் வந்து உங்களுக்காக உங்களோட இணைஞ்சு பணியாற்றேன்னு சொல்லி தளபதி ஸ்டாலின் தலைமை ஏத்துக்கிறது துரோகமா? எது துரோகம்? பத்தி ஏன் நீங்க துரோகம்ன்றத சொல்லுக்கு துரோகம் என்ற பல்கலைக்கழகம் வச்சா உங்களுக்கு தான் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி கொடுக்கணும்னு சொன்ன டிடிவி இருக்காரு இல்லையா, ஆஸ்கார் அவார்டு, அதுதான் துரோகம். ஓகே, இப்ப நீங்க இணைஞ்சதுக்கு பிறகுன உங்களோட வந்து கான்டாக்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா அதிமுகவினர், இல்ல உங்களுடைய அணியினர் என்ன சொல்றாங்க? இல்ல பொதுவா இருக்க எல்லாருமே 100% வரவேற்காங்க, சரின்றாங்க. 100%. நீங்க போன இடம் நல்ல இடம், சரி, நல்ல தலைமையை நோக்கி சென்றிருக்கீங்க, அந்த தலைமை அருமையான தலைமை, அந்த தலைமையை நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க, கண்டிப்பா வந்து எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்க, யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. நிச்சயமா. எனக்கு இன்னொரு ஒரே ஒரு கேள்வி, நிறைவான கேள்வியா நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய அனுபவத்துல கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் நேரடியா பார்த்திருப்பீங்க, மீட் பண்ணிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. நான் எந்த தலைவரையும் குறைச்சி மதிப்பிடல. ஆனா நேற்றைக்கு முதலமைச்சர் தலைமையில வந்து இணைந்ததும் அவர் உங்களை அரவணைத்ததும் எப்படி நீங்க அதை ஃபீல் பண்றீங்க? அதை எப்படி உணர்றீங்க? இவரோட அணுகுமுறை எப்படி இருந்தது? அதாவது முத்தமிழறிஞர் தளபதி கலைஞருடைய தவப்புதல் உள்ளவா திராவிடல் மாட்டு ஆட்சிக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஆட்சி நடத்தி வருகின்ற தமிழக மக்களின் நாயகர். நாங்கள் போய் பார்த்ததுமே உண்மையிலேயே என்னை அவர் அண்ணன் OPS அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு என்னை கையை பிடிச்சி குளிக்கி அசம்பிளியில் சட்டசபையில் அருமையாக பேசி கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது இன்னும் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்குது. ஒரு முதலமைச்சர் பாராட்டுற அளவுக்கு நம்ம அசம்பிளியில் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு 1000 வாட்ஸ் பல்பு பிரைட்னஸ் அந்த மாதிரி எனக்கு இருக்குது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கண்ணதாசன் சார், ஏற்கனவே கேட்டதுதான், நிறைய கூட்டணியில கட்சிகள் ஏற்கனவே இருக்கிற போது அடுத்தடுத்து புதுசா வர்ற போது அது வந்து பலம் அல்ல பலவீனம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அதை நீங்க எப்படி பார்க்கறது? அரசியல் புரியாத அறிவிலிகள். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு அறிக்கை விட்டார், எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. இது எங்களுடைய ஆட்சி இல்லை, என்னுடைய ஆட்சி அல்ல, உங்களுடைய ஆட்சி, எதிர்க்கட்சி கூட அழைப்பு விடுறேன், தமிழ்நாட்டை சிறந்த முறையில் முன்னேற்றி செல்ல உங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? அது எதிர்க்கட்சி வந்து எதிர்க்கட்சியாக இருக்காதீங்க, எங்களோட ஒத்துழைச்சி முன்னேற வாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அந்த வஞ்சனைகளை எதிர்த்து பேசுவதற்கு எடப்பாடிக்கு தைரியம் இருக்கா? ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன். திமுக வந்து வாய்க்கிடையே கத்துறாரு, நீட் வந்து நிறைவேற்றலை, நீங்கள் வந்து கல்வி டீச்சர்ஸுக்கெல்லாம் இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி. நீட் வந்து இப்போ கூட அவங்க கூட்டணியில் இருக்காங்க. ஒன்றிய அரசு அதை பண்ணணும், ஏன்னா தமிழ்நாடு அரசு பண்ண முடியாது. நாங்கள் சட்ட போராட்டங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், சட்ட முன்னுடிகளை எடுத்திருக்கிறோம், நீதி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அப்படி கூட ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கலை. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒன்றிய அரசு ஆதரவாக இருக்கீங்கள, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அல்லது மதுரை கோவையில் மெட்ரோ திட்டம் கொண்டாந்தாங்க, நாளைக்கு வராரு, எடப்பாடி மேடையில் கேட்பாரா, எங்கள் ஆதரவு தொடர வேண்டுமானால் மதுரை கோவைக்கு நீங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிக்கணும்னு கேட்பாரா? எடப்பாடி மேல உங்களுக்கு என்ன கோபம் தெரியல, உண்மையை கேட்கிறேன், உண்மையை சொல்றேன். ஏன் இவங்களுக்குள்ள இயல்பான கோபத்தை நான் சொல்றேன். சரி, அப்படி உண்மையிலே தமிழ்நாடு முன்னேறணும், தமிழ்நாடு செழிக்கணும் அப்படின்னு சொன்னா மக்களுக்காக கேட்கறது தான், ஒரு யாருக்கான்னு இல்லை. இப்போ சில விஷயங்கள் அவங்க செஞ்சிருப்பாங்க, அதை விடலை. இப்போ அம்மா உணவகங்கள்லாம் இருக்குது, திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு தான் தொடர்ந்து செய்கிறாங்க. எம்ஜிஆர் வந்தவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்றால் திமுக ஆட்சி முட்டை போடுறாங்க. இந்த மாதிரி அது மேலும் வளர்ந்து கொண்டே போகுது தவிர அதான் எல்லாம் வழங்குது, எல்லாமே எதுவுமே விடுறது தொடர்ச்சி எடுத்துட்டு வராங்க. அது ஏன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் இவர் முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலும் தான் மட்டுமே முன்னேற வேண்டும், தான் மட்டுமே வாழ வேண்டும் அப்படின்ற ஒற்றை சிந்தனையோட அவர் செயல்படுறது தான் இங்க பிரச்சனை. ஓரணியத்தில் வந்து அவருக்குமான அழைப்பு தான். அது இவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க உண்மையை புரிந்து கொண்டார்கள். யாரிடம் இருந்தால் தமிழ்நாடு முன்னேறும்,
யாரிடம் இருந்தால் தமிழ் மக்கள் தமிழ்நாடு இனம் செழிப்பாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க தேடி வராங்க. அதே போல் தலைவரை பற்றி சொன்னாங்க. தலைவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர். அவர் யாரையும் திட்டினா கூட மதிச்சிடார். உதாரணத்துக்கு எச் ராஜாவை விட அவர் திட்டினது யாரும் கிடையாது. 2 முறை அவரை போய் உடல்நதுக்காக பார்த்துட்டு இருந்தார். கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் கோவம் வரும், எதுக்கு தலைவர் போய் பார்க்குறாருன்னு. அதுதான் தலைவருக்கும் மற்ற உள்ள வேறுபாடு. அதாவது மாற்றாருக்கும் பிரச்சனை இருக்கும்போது அவங்களை பார்த்து உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்கம் உண்டு. அதுதான் இவங்களும் சொல்கிறாங்க. அவர் எதையுமே அவங்க இவங்களாம் நிச்சயம் பேசியிருப்பாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏசியிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் கூட அவர்கள் ஓரணியில் திரள்வோம் வாருங்கள் என்ற அவர் அழைப்பை ஏற்று வந்த உடனே எல்லாவற்றையும் வந்து இப்போ அவங்களுக்கான அடுத்த பணிகள் நிச்சயம் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் இருக்க செய்யும். இப்பொழுது இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிடமா திராவிடத்துக்கு எதிரான சக்திகளா, அதற்கான போராட்டம் நடக்குது. அதில் திராவிடம் தான் வேண்டும், திராவிடத்துக்கு எதிரான சக்திகள் பெரியார் படத்தையே மேடையில் முகப்பில் இருக்கக்கூடாது என்று அகற்றிய சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு துணை போகக்கூடாது. இங்கே தமிழகத்திற்கு திராவிட உணர்வை திராவிட மாடல் அரசை கட்டி காத்து கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு நாமும் கை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் ஓரணியில் திரண்டு வராங்க. நீங்க 11 கட்சி பலவீனம்னு சொன்னாங்க, அவர்கள் தான் பலவீனமா இருக்காங்க. இவங்க வந்து என்ன கேட்டேன், யாரையும் அரவு விட்டுடக்கூடாது, எல்லாரையும் அரவணைப்போம், ஆதரவு கரம் கொடுக்க அனைவரும் வாழ்றாங்க. அதனாலதான் வந்து இவங்க பார்க்கறது சொல்றாங்க. தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் மக்களிடம் இந்த தமிழக முதல்ல கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கின்றன. இதையெல்லாம் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இடையில யார் வந்து இந்த கோமாளி கூத்து ஆடிட்டு போனாலும் அது எடுபடாது. அது வந்து அரசியலில் சில விதூஷகர்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அரசவையில் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் 4 டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசியல் அப்படி மக்கள் புறந்தள்ளி சென்று விடுவார்கள். அதனால இந்த ஆட்சி மீண்டும் இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு தொடரும். மற்ற முதல்வர்களுக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க, சொல்லி முடிச்சிருக்கேன். சொல்லுங்க. மாண்புமிகு தமிழின தலைவர் முத்தமிழறிஞரின் தவப்புதல்வன், சுயமரியாதை சூரியன், பகுத்தறிவு இயக்கத்தின் பகலவன், விடியலின் நாயகர், திராவிட மாடல் ஆட்சி 2.0 கொடுத்த தமிழின தலைவர் விண்ணுலகம் வாழ்த்தட்டும், மண்ணுலகம் போற்றட்டும். தமிழக மக்களின் வாழ்த்துக்களோடு, அண்ணன் ஓபிஎஸ்ஸின் வாழ்த்துக்களோடு எங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தொலைக்காட்சி வாயிலாக ஈடுபடி வாழ்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. சட்டப்பேரவையில் வந்து எம்ஜிஆர் அவருடைய வாழ்த்துக்கள், ஜெயலலிதாவுடைய வாழ்த்துக்கள் சொன்னீங்க. இன்றைக்கு முத்தமிழறிஞர் அவருடைய தலைவர் கலைஞர் அவருடைய ஆசையும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்களும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. கண்ணதாசன் சார், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேரில் மீண்டும் நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.